ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில விஷயங்களை என்னால் டேரெக்டாக சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால இன்டெரக்டாக தான் சொல்லுவேன். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிடலாம். ஸோ பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள். கும்ஃபு பாண்டா அப்படிங்கிற ஒரு அனிமே படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எபிசோட் ஈஸியாக புரியும். சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 11. ஆசாவும் வந்துட்டு அந்த மான்ஸ்டர் கொன்றது பிரதர் அப்படின்னு சொல்லி டோமா ஷாக் ஆகுறான். உன் உயிர் மொத்தமாக போகிறதுக்குள்ள ஒன்று அங்கே போடணும் அப்படின்னா தான் நீ டானா மாறுவ அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுவோம். டக்குன்னு ஆசா வந்துட்டு அதை அட்டாக் பண்ணுறான். பார்த்தா ஆசாவோட கழுத்து தானாவே ஹீலிங் ஆயிடுச்சு. எதுக்கு இங்கே வந்து அந்த வீக்கான மான்ஸ்டர் தானே உன்னை பார்த்துக்கிட சொன்னேன் அப்படின்னு ஆசா டோமாவை பார்த்து கேட்குறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் எப்படி ஹீலிங்னா ஒருவேளை அந்த வைன்ஸ் இவன் உடம்பு கூட கம்பைன் ஆடிச்சா அப்படின்னு அந்த டோஷிங்கிற மான்ஸ்டர் யோசிக்குது. ஹே, உன் உடம்பு சுற்றி ஏதோ ஒன்று க்ளோ ஆகுது, அதுதான் உன்னோட பவரா அப்படின்னு ஆசா கேட்குறான். இவனால எப்படி இதை பார்க்க முடியுது, இவனோட டாவ் எப்படி ஸ்ட்ராங்காக மாறுச்சு அப்படின்னு அந்த மான்ஸ்டர் வந்து இன்விசிபிள் அட்டாக் யூஸ் பண்ணி இப்போ அவன் கையை உடைச்சா அவன் கையை அசால்ட்டா அவன் ஹீலிங் பண்ணுறான். இவனோட டாவ் எப்படி ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த மான்ஸ்டர் பார்க்குது. பிரதர், உன் உடம்பு ஃபுல்லாக ஏதோ ஒன்று பரவுது, நீ ஓகேவா தான் இருப்பியான்னு டோமா யோசிக்கிறான். ஸோ என்னோட பாடியோ சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சுல அப்படின்னு ஆசா பார்க்கவும், நீ சேஞ்ச் ஆகிறது பார்த்து உனக்கு பயம் இல்லையான்னு அந்த மான்ஸ்டர் கேட்கவும், என் லைஃப் ஃபுல்லாக நான் சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் சேஞ்ச் ஆகாதது ஒரே ஒரு விஷயம் தான் அப்படின்னு ஆசா சொல்லவும், ஹியூமனிட்டியா அப்படின்னு அந்த மான்ஸ்டர் கேட்குது. இல்லை அப்படின்னு ஆசா சொல்றான். பார்க்க பணக்கார வீட்டு பசங்க மாதிரி இருக்கீங்க, திருடங்க குரூப்ல நீங்க இருக்கணும்னா முதல்ல உங்க மூஞ்ச மாத்தணும் அப்படின்னு டோமாமல அவங்க கை வைக்க போவோம். ஆசா போய் தான் கண்ணை வெட்டிட்டு, இது போதுமா இல்ல நீங்க இன்னும் என் மேல எவ்வளவு ஸ்கிராச்னாலும் போடுங்க, ஆனா அவனை விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பான். ஸோ டோமாவை ப்ரொடெக்ட் பண்ண ஆசா என்ன வேணா பண்ணுவான்னு நமக்கு காமிக்கிறாங்க. இவனோட டாவ் இது இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்க எப்படி அப்படின்னு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணா ஆசா அதை அசால்ட்டா டாஷ் பண்றான். அந்த க்ளோ ஆகுறத நீ உடம்பு சுத்தி போட்டிருக்கியா, அதுதான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுதா அப்படின்னு ஆசா கேட்கவும், மற்ற மான்ஸ்டர் அது ஹெல்ப்புக்கு கூப்பிடவும், சாரி அதுங்களை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு டோமா சொல்றான். ஸோ இதை இப்படிதான் யூஸ் பண்ணணும்ல, சரி சொல்லு அந்த டென்ஷன் எங்க இருக்கு, அதுக்கும் எனக்கும் முடிக்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு, ஸோ இதுதான் நீங்க சொல்ற டாவ்ல அப்படின்னு சொல்லி அவன் கையிலேயே அதை வந்துட்டு கிரியேட் பண்றான். அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி அது வயிற்றுல டாவே இல்லை அப்படிங்கிறத பாக்குறான். ஸோ இதை வச்சுதான் அந்த டென்ஷனையும் அழிக்க முடியல, உண்மையை சொல்லு அதுங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசா கேட்கவும், பிரதர் அது உன் உடம்பு ஃபுல்லா பரவுது, நீ உண்மையிலேயே ஓகே தானே அப்படின்னு டோமா பாக்குறான். டோமா கண்ணுக்கு ஒரு மாதிரி அவன் ஆன மாதிரி தெரியுது. டோமா என்னாச்சுன்னு கேட்கவும், ஒன்னும் இல்லை அப்படின்னு டோமா அங்க வரான். இந்த ஸ்கார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு வேளை செடியா இருக்குமான்னு டோமா யோசிக்கிறான். மேயோட உடம்புலயும் லைட்டா அது வளர்ந்துருக்கிறத காமிக்கிறாங்க. நான் டாவை யூஸ் பண்றேன்னு டாமியா கேட்கவும், இல்ல ஸ்ட்ராங் அப்படி இல்ல ஸ்ட்ராங் வீக் ஸ்ட்ராங்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மே சொல்றா. நம்ம ஹீரோவோ ஸ்ட்ரென்த்தை மட்டுமே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு மே சொல்றா. இந்த மான்ஸ்டர் பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள டிஃப்ரெண்டான ஆர்கன்ஸ் இருக்கு, இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபூச்சி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இந்த மேயை பார்த்தாலும் ஹியூமன் மாதிரி தெரியல, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபூச்சி யோசிக்கிறான். ஒரு நார்மலான பொண்ணால கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, கண்டிப்பா இவா டிஃப்ரெண்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ முறைக்கிற மாதிரி தெரியாம அவ அழ ஆரம்பிக்கிறா. ஹே அண்டர்லிங், பொண்ணுங்களை எப்படிவா முறைச்சு பயன் கொடுத்துவா அப்படின்னு தாமியா கேட்கவும், பொண்ணுங்களை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ட் நான் உனக்கு அண்டர்லிங்கும் கிடையாது, நீ எனக்கு மாஸ்டரும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லேடி மே நீங்களா அப்படின்னு சொல்லி அங்க நின்றுட்டு இருக்கிற டோஷி இப்போ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. டாமியா கிட்ட இருந்து அது மேவா அசால்ட்டா தூக்கிடுது. லேடி மே உங்களை எங்கெல்லாம் தேர்ன தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இந்த மான்ஸ்டர் ஏன் மேய்க்கு மரியாதை கொடுக்குதுன்னு மத்தவங்க யோசிக்கிறாங்க. ட்ரைனிங்க்கு நீங்க ஒரு முக்கியமான பார்ட், ஸோ ப்ளீஸ் பேலஸ்க்கு திரும்ப வாங்க அப்படின்னு கேக்குது. அவட்ட நீ என்ன எதிர்பார்க்கற நம்ம ஹீரோ கேட்கவா, அதை நான் அவங்க கிட்ட கேட்கணும். லேடி மேவன் நீங்க எப்படி மீட் பண்ணீங்கன்னு தெரியல, அவங்க எங்களுக்கு முக்கியம்னு சொல்லவும், இவ்வளவு ஒரு டென்ஷனான உங்க ஷாக் ஆகுறாங்க. ப்ளீஸ் ஹோராக்கே திரும்ப வாங்க, எங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை உங்களோட ஹெல்ப் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த மாஸ்டர் கேட்குது. தேவையில்லாம நான் அதில் இன்வால்வ் ஆனால் எனக்கு பிரச்சனை தான் அதிகமாகும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் அவள் கண்ணில் இருந்து கண்ணீரை பார்க்கவுமே டக்குனவா முன்னாடி போய் நின்று அவளை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி நிற்கிறான். ஹியூமன் உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன் குறுக்க வர அப்படின்னு இந்த டோஷி கேட்கவும், எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லதான், நார்மலாக நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ற ஆளே கிடையாது, இதுல தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்னு எனக்கு தெரியும், ஆனால் அவள் கண் கலங்குறத என்னால் பார்க்க முடியல, அது போக அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, ஸோ பதிலுக்கு நான் இதை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு டோஷி அங்கே வருது. இங்க இருக்கிற போச்சிங் எல்லாத்தையும் இந்த ரெண்டு டோஷி தான் கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இந்த பட்டர்ஃபிளைஸை நீ தான் கண்ட்ரோல் பண்றியா, ஒன்னால தான் என் கை போச்சு, அதுக்கு உனக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு டாமியா சொல்லவும், கைக்கு கெட்டு போட்டு விட்டது நான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லலன்னு பூச்சி கேட்கறான். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த இழந்தா ஒருத்தன் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுவான், நான் ஸ்ட்ராங்கா மாற நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண போகும். டோஷி இன்விசிபிள வச்சு அட்டாக் பண்ணுது. இதுங்களாலையும் அந்த டென்ஷனோட பவரை யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது குறுக்கால டாமியா வந்துதான் அவனையும் சேர்த்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருந்தான். டே அண்டர்லிங் என் மேலேயே கை வச்சிட்டேன்னு கேட்கவும், நான் அண்டர்லிங் கிடையாது, நீ என் மாஸ்டர் கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான். நீ எதுக்காக லேடி மேவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு மாஸ்டர் கேட்கவும், அவ உனக்கு ஏன் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த ஐலாண்டுக்கு வந்ததுல இருந்தே நான் ரொம்பவும் மாறிட்டேன், ஆனா அதை நினைச்சு நான் கவலைப்படலை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, அவளுக்கு உங்க கூட வர விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவங்க தான் எங்களோட ட்ரைனிங் பார்ட்னரா இருந்தாங்க. டாவை மாஸ்டர் பண்றதுக்கு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு, டொயின், டைசக்கு, டோட்ஸோ, சோட்டு அண்ட் கடைசியா போஜோ ஜோட்ஸோ, அதுதான் ரொம்ப முக்கியம். 2 பார்ட்னர்ஸ் ஈன் அண்ட் யாங்க சர்க்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும், இவன் என்ன சொல்றான் டாமியா
டாமியா கேக்குறான். அவன் 18+ பத்தி பேசுறான்னு சொல்லவும், அட பாவிங்களா அப்படின்னு சொல்லி டாமியா யோசிக்கிறான். எல்லா லிவிங் திங்லயுமே ஈன் அல்லது யாங் இருக்கும். இந்த ரெண்டுமே ஒரே பாடியில சர்க்குலேட் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் இது. இதுதான் போஜோ ஜுட்சு. இப்படி பண்ணும்போது டாவோட லெவல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இது மூலியமா ஒருத்தரோட ஈன் அண்ட் யாங்க ஒருத்தரால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அது சொல்லுது. ஸோ இதனாலதான் அந்த டென்ஷன் ஆம்பளையாவும் பொம்பளையாவும் மாறுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லேடியுமே பார்ட்னரா இருந்து இதுல ஹெல்ப் பண்ணிருக்கணும். ஆனா அவங்க பேலஸ்ல இருந்து ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இப்ப புரியுதுடா அந்த பொண்ணு ஏன் பயப்படுறான்னு. ஒரு சின்ன பொண்ணை விருப்பம் இல்லாம 18+ பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு டாமியா மத்த எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. மாஸ்டர் ரெயின் தான் அவங்க முதுகுல ஒரு தழும்ப போட்டு விட்டாங்க. ஒன்னு அவங்க கூட சேர்ந்து ட்ரைனிங் பண்ணணும், இல்ல நாய் மாதிரி இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். இந்த இடத்துல அவங்களுக்கான இடத்தையோ தகுதியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்க முதுகுல இருக்கிற தழும்பு. லேடி ரெயின் ஹோராயை விட்டு போன அப்புறமா அவங்கள தேட வேணான்னு மாஸ்டர் ரெயின் சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப பாருங்க நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு இந்த மான்ஸ்டர் சொல்லுது. ஏடா அந்த பொண்ணுக்கு தான் விருப்பம் இல்ல, அவளை விட்டுருங்கடா அப்படின்னு டாமியா சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திரும்பி ஏதாச்சும் சொல்லாண்டான்னு சொல்லவும், இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து எனக்கே தெரியாதா என்னோட பல சைடு நான் பார்த்துட்டு இருக்கேன். அவ உடம்புல இருக்கிற தழும்பு அவளுக்கான மார்க்கா, அவ ஒன்னும் ஆப்ஜெக்ட் கிடையாது, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். சென்டிபீட நீ பாத்துக்கோ, பட்டர்ஃப்ளைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டாமியா சொல்றான். இதுங்களும் டென்ஷன் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட்டர்ஃப்ளை ஸ்கேல்ஸ் வந்து டாமியாவை மயக்கமடை வைக்க, ஹே ஆண்டர்லிங் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோவை அவன் கூப்பிடுவோம். ஆல்ரெடி பிஸியா இருக்கேன், நான் ஆண்டர்லிங் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நிறைய பட்டர்ஃப்ளைஸ் அனுப்பவும் நம்ம ஹீரோ வந்து நெருப்ப வச்சு அதுங்க எல்லாத்தையுமே எரிச்சிருக்கான். இதுங்க யூஸ் பண்ற அந்த இன்விசிபிள் பவர் அதை நான் எப்படியாச்சும் சென்ஸ் பண்ணணும். இதுங்க வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாதான் என்னால இதுங்களை டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த பொண்ணு என்ன சொல்றானா, நீ உன் மைண்டை ரிலாக்ஸ் ஆக்கணும்னு சொல்றா. டாப் அப்படிங்கிறது உன் மைண்டை ஒரே நேரத்தில் வீக்காகவும் அதே நேரத்தில் ஸ்ட்ராங்காகவும் வச்சிருக்கணும். என்னோட டாவை அவள் டச் பண்ணும்போது எனக்கு எல்லாமே புரிஞ்சுது அப்படின்னு ஃபூச்சி சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவோட டாவையும் போயிட்டு அவள் டச் பண்ண அவனோட கையை பிடிக்கிறா. காபிமாரு நீ உன் மைண்டை வந்து வீக் ஆக்கணும் அப்படின்னு ஃபூச்சி சொல்லவும், ஃபைட் பண்ணுற டைமிங்கில் நான் எப்படி அதை வீக் ஆக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். வீக்னஸ் அண்ட் அதே நேரத்தில் ஸ்ட்ரென்த் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் மனசு சொல்கிறது கேட்குறது வீக்னஸ் கிடையாது, ஸ்ட்ரென்த் தான் சாகரி சொல்லியிருப்பா. இப்போ நம்ம ஹீரோவால் அந்த டாவை பார்க்க முடியுது. ஓ இதுதான் டாவா, எனக்கு ஓரளவு புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ போகிறான். அதுக்குள்ளே என்னடா புரிஞ்சுது அப்படின்னு ஃபூச்சி வந்து கேட்கவும், காபிமாருட்டா ரொம்ப ஸ்ட்ராங் பெருசா இருக்கு அப்படின்னு நீ பாக்குறா. அதோட இன்விசிபிள் அட்டாக்ஸ் நம்ம ஹீரோ டாஷ் பண்றான். இவன் அதுக்குள்ள டாவை கத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லி ஃபூச்சி பார்க்கவும், இவ காக்குறால சில பேர் சூப்பர் ஹியூமன் எபிலிட்டியை யூஸ் பண்றதா கேள்விப்பட்டிருக்கேன். டாவை பத்தி தெரியலனாலும் ஹியூமனிட்டியை இழக்கிற லெவலுக்கு அவன் ஊர்ல ட்ரைனிங் எடுத்து ஆப்வியஸாவே அதை நேச்சுரலா அவன் கத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு டாமியா சொல்றான். இப்போ அந்த மான்ஸ்டரோட கையில டாவ் அதிகமாக நம்ம ஹீரோ பார்க்குவான். அதை வழியா தான் அதை அட்டாக் பண்ண போதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணி டாஷ் பண்றான். பின்னாடி இருக்கிற மான்ஸ்டரையும் அக்யூரேட்டா பார்க்காமலேயே சென்ஸ் பண்ண முடியுது. இந்த டாவ் இது ஒரு வேவ்ஸ் மாதிரி இருக்கு, ஒரே நேரத்துல அலைகள் மாதிரி ஆக்ரோஷமாவும் அதே நேரத்தில் காமாவும் இருக்கு. அதே நம்ம ஹீரோ இப்போ அந்த மான்ஸ்டரோட அட்டாக்கை லைட்டா அப்படி டச் பண்ண தான் செய்யறான். பட் அதுக்கே அதோட கை அப்படி துண்டு துண்டா சதுருது. இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ஹியூமன் டென்ஷன் மாஸ்டர் லெவலுக்கு எப்படி இந்த டாவை யூஸ் பண்றான், இந்த லெவலை இவன் எப்படி அதுக்குள்ள ரீச் பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு மான்ஸ்டர் யோசிக்குது. அதுங்களை அசால்ட்டா நம்ம ஹீரோ அடிச்சு போடுறான். என்னால ஒன்னு எதிர்க்க முடியாது, என் கதை முடிய போது சொன்ன எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். என்ன இன்னும் சில டோஷியா அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த ஐலாண்ட்ல இருக்கிற மற்ற ஹியூமன்ஸ் அவங்க தேடி போயிருக்காங்க. இங்கெல்லாம் ரொம்பவே டேஞ்சரஸ், அதனால தான் அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு மாஸ்டர் சொன்னாங்க. அது உண்மையா தான் இருக்கு அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சீக்கிரட்டா அட்டாக் பண்ண போகுது. நம்ம ஹீரோ ஒரு அட்டாக் ஆயிருச்சு, அந்த இன்னொரு மான்ஸ்டர் கொண்டுதான் டாமியாவும் போயிட்டு பேலன்ஸ் இருக்கிற டோஷியை வெட்டுறான். இங்க சாகரியோட டீம் அந்த ஹோராய் கதவை திறந்து உள்ளேயே போயிருந்தாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா ஒரு டென்ஷன் அங்க நின்னுட்டு இருக்கு. அது லைட்டா கையசைக்கவும் ஹோக்கோவோட தலை துண்டாகுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ அந்த டென்ஷன் லெவலுக்கு டாவை யூஸ் பண்ற அந்த சீன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும். டென்ஷன் லெவலுக்கு நம்ம ஹீரோ இப்ப டாவை யூஸ் பண்ண தெரிஞ்சாலுமே கூட அந்த டாவை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ஹீரோக்குன்னு தெரியாது. டென்ஷன் லெவலுக்கு ஃபுல்லா அந்த டாவை நம்ம ஹீரோவால இன்னும் யூஸ் பண்ண முடியாது. இனிமேதான் கதையை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.